நாகப்பட்டினத்தில் மீன் வளர்த்தும் தளம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மீன்பிடி இறங்குதள பணிகளை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் OS மணியன் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது அங்கு கூடியிருந்த மீனவர்கள் படகுகளை நிறுத்தி வைக்க கூடுதலாக படகு அணையும் தளம் மற்றும் படகு பழுது நீக்கும் தளம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் மீனவர்கள் கோரிக்கை தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நம்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது விசைப்படகு மற்றும் வல்லம், கட்டுமரம், நம்முடைய மீன்பிடி தொழில் சார்ந்த மீனவர்கள் அனைவருமே அவருடைய கோரிக்கை இந்த ஆக்ஷன் ஹால் ஒரு 450 மீட்டர் நீளப்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலம் அவர்கள் மீன் ஏலம் விடுவதற்கு வசதியாக இருக்கும் என்ற கருத்தை சொன்னார்கள். அதேபோன்று நம்முடைய அந்த விசைப்படகுகள், வல்லங்கள் போன்றவற்றை எல்லாம் பர்த் செய்வதற்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 450 மீட்டர் நீளப்படுத்த வேண்டுவதன் மூலம் ஏறக்குறைய 850 படகுகள் நிறுத்த முடியும்.